ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம், புதுசாக நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோடு நம்ம இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் என்ன பண்ணி கொடுக்குது நமக்கு, அழகாக செக்ரிகேஷன்ஸ், அதாவது ப்ரெசென்ட்டில் எப்படி பேசலாம், பாஸ்ட்டில் எப்படி பேசலாம், ஃப்யூச்சர் இல்லை பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு விதமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான காலங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நீங்கள் பாசிட்டிவில் பேசலாம், அதாவது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்வாங்க. இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டினரியா, ஸோ ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார், ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை நெகட்டிவில் ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்லேயும் சொல்லலாம். ஸோ இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ், இந்த மாதிரியான 3 விஷயங்கள்லேயும் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது டென்சஸில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் அ ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் தட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரூல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஹைலைட்டடாக நமக்கு மேஜரான ஒருத்தர் ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாரு. யார்? ஆக்ஷன் வார்த்தை, ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ப் தான் என்ன பண்ணுது, அந்த சென்டென்ஸை வந்து பக்காவாக ஹைலைட் பண்ணி நமக்கு அந்த முழுமையடைய செய்யுது ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்றைக்கான வேர்ப் என்ன ரூல், நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா நெகட்டிவ்னா விச் இஸ் மென்ஷன்ட் அஸ் நாட் அப்படிங்கிறது தான். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3. ஸோ என்ன வேர்ப் ஃபார்ம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட். V1 வந்து விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ ப்ரெசண்ட்டுங்கிறது என்ன நம்ம வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறோன்னா டாக். ஸோ பாஸ்ட்டில் வரும்போது டாக்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது டாக்டு தான். ஸோ டாக்குன்னு சொல்லணும். நம்ம நிறைய பேர் டால்க் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லை கூட சேர்த்துப்பாங்க. எல்லை சேர்க்கக்கூடாது. எல் வந்து அங்கே பிளேஸ் சைலண்ட் ரோல். இந்த எல் வந்து சைலண்ட் ரோல் தான் பிளேஸ் பண்ணும். அப்போ டாக்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீக், இன்னொன்று வந்து டாக். ரெண்டுக்குமே பேசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்பீக்குன்னும் போது ஒருத்தர் பேசுகிறாங்க, இல்லை ஒருத்தர் வந்து இன்னும் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது we can call it as speak, அது ஸ்பீக்குன்னு சொல்லலாம். அதுவே நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது டாக் அப்படிங்கன்னு சொல்லக்கூடாது. குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போது டாக், ஓகே. அதுவே ஒருத்தர் பேசுகிறாங்க இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது ஸ்பீக் அப்படிங்கிறது தான். இப்போ டாக்குன்றது வந்து பேசு. இப்போ இந்த V2 and V3 டாக்டுனா பேசினார், பேசி இருப்பார், ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது V2 and V3, ஓகே. இப்போ வேர்ப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, I, we, you, he, she, they, it. இதெல்லாம் எங்கே இருக்குது, சப்ஜெக்டோட ரோலில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ரெடியாக இருக்குது, ஒரு வேர்ப் ஃபார்ம் ரெடி, ஒரு சப்ஜெக்டும் ரெடியாக இருக்குது, அண்ட் தென் அந்த டென்ஸினுடைய ரோல் ரெடி ஆகிட்டு, நெகட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ ரூல் அப்படின்னு எடுக்கிறோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நாட். ஸோ எழுதியாச்சு, ஒரு சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அண்ட் தென் வில் ஷல் எழுதியாச்சு, நெகட்டிவ்னால நாட் கொடுத்தாச்சு, அண்ட் பர்ஃபெக்ட் வரதால ஹாவ், கூட V3ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ சப்ஜெக்டுக்கு ரூல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூலுக்கு என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஸோ எனிதிங் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், she will not have. she will not have என்ன பண்ணல, அவள் சொல்லிக்கொள்ள, அவள் என்ன பண்ணலை, she will not have talked, அவள் பேசலை, இல்லை அவள் பேசியிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. இது யாருடன் பேசியிருக்க மாட்டாளும் போது she will not have talked to நிலா அப்படிங்கிறது. ஸோ அப்போ யார்கிட்ட பேசியிருக்க மாட்டா, நிலா கிட்ட பேசியிருக்க மாட்டா அப்படிங்கிறது. அப்போ she, அவள், நிலா, டூ நிலா இல்லையா.
நிலாவிடம் will not have talked இல்லையா? ஸோ அப்போ பேசி இருக்க மாட்டாள். ஸோ அவள் என்ன பண்ணியிருக்க மாட்டாள்? நிலாவிடம் பேசியிருக்க மாட்டாள். அப்போ அவளுங்கிறது முதல்லே ப்ளே ஆயிடுச்சு. நிலாவிடம் அப்படிங்கிறது டு நிலா ரெண்டாவது, பேசியிருக்க மாட்டாளுங்கிறது மூணாவது இங்கே. ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒரு இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா தமிழில் நமக்கு அப்படியே என்ன ஆகும்னா மாறும். யார் யாருடன் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுனா கூட நீங்கள் நேம் வச்சு எழுதிக்கலாம். ஸோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் ப்ரானம்ஸ் வச்சு எழுதிக்கலாம். மை பேரண்ட்ஸ் will not have talked to the principal. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? மை பேரண்ட்ஸ், அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நீங்கள் சொல்கிறாங்க. மை பேரண்ட்ஸ்னால் என்னுடைய பெற்றோர்கள் வில் நாட் ஹாவ், அவங்க பண்ணலை, என்ன பண்ணலை? டாக்டு, பேசலை. எதை பேசலை? யார்கிட்ட பேசலை? வில் நாட் ஹாவ் டாக்டு டு த பிரின்சிபல், தலைமை ஆசிரியரிடம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? பேசி இருக்க மாட்டார்கள்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ரெண்டு விஷயம். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்குது. இன்னொரு விஷயம் பெற்றோர்கள்னாவே வயசில் பெரியவங்க இல்லையா, ரெஸ்பெக்டும் அங்கே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது பேசி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு சப்ஜெக்ட், அது கூடவே ரூல் ஃபாலோட் பை வெர்ப் ஃபார்ம் அண்ட் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட கன்வே பண்ணுறாங்கன்றது நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான வெர்ப் ஃபார்ம், அந்த வேர்ப் ஃபார்ம் ரிலேட் பண்ணி சப்ஜெக்ட் ரூல் எழுதியாச்சு, ரூல் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதியாச்சு. ஸோ இதே வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.